லெமன் ரைஸ் செய்ய போகிறேன். இப்படி 2 டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடு குக்கரில் வடித்து இப்படி ஆற வச்சுக்கலாம். இப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்படி ஆறுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வடச்சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதை பருப்பு கடுகு உளுந்து பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4 வரமிளகா கருவேப்பிலை கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ஊற்றிக்கலாம். எலுமிச்சை சாறை உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடணும். எலுமிச்சை ஊற்றி வச்சு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி கொதிச்சா போதும். சிம்மில் வச்சு ஒரு கொதி கொதிச்சா எடுத்து ஊற்றி கலரலாம். போதும், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்து ஊற்றி கலர்னா நல்லாயிருக்கு. எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை, நான் கடவுளை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றி கிளறிட்டு சாப்பாடு கொஞ்சம் நல்லா உடையாத வரும். ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கிளறிட்டு காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்குங்க. ஒரு முட்டை ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி இப்படி கிளறிக்குங்க. பார்த்தீங்கன்னா சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி. கிளறியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.